ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, ஆசையா உன்கிட்ட ஒரு நல்ல செய்தியை சொல்றதுக்காக தான் உன் அப்பன் முருகன் இப்பொழுது உன்னை தேடி வந்தேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் இதே போல உனக்கான நல்லதை சொல்ல வரும்போதெல்லாம் நீ என்னை தாண்டி தாண்டி கடந்து மறந்து போனதால பல நல்ல விஷயங்களை உனக்கு என்னால் செஞ்சு கொடுக்க முடியாமலேயே போயிடுச்சு. இப்போதும் அப்படி உனக்கு மற்ற விஷயந்தான் பெருசுன்னு பட்டுச்சுன்னா என்னை அலட்சியம் செஞ்சிடு. நான் ஒருபோதும் மறுபடியும் உன் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஏன்னா நான் எத்தனை முறைதான் என் அன்பு பிள்ளையான உனக்கு நல்ல வழியை காமிச்சு நல்லது செய்ய வருவது. உனக்கும் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவமும் மனசும் இருக்கணும் அல்லவா? நீ எப்போ எல்லாத்தையும் ஏற்றுக்கிற தைரியத்தோட துணிவோட எல்லாத்தையும் சமாளிக்க முடியுன்ற தன்னம்பிக்கையோடு இருக்கிறியோ அந்த நிமிஷமே உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளையும் உன் அப்பன் முருகன் நான் தூள் தூளாக ஆக்கிடுவேன்னு நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தானே. ஆனால் அது எல்லாத்தையும் நீ மறந்துட்டு நீ செய்யக்கூடிய எல்லா செயலுக்கும் நீ தான் காரணங்கிறது போல உன் மேலேயே உன்னையவே நீ வெறுத்துக்கிட்டும் கோபப்பட்டுக்கிட்டும் உன் மேலேயே தப்பு நினச்சிக்கிட்டும் நீ எதுக்காக வருத்தப்படுற? உன் வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நீ செய்கிற எந்த ஒரு செயலுக்கும் நீ தான் முழு காரணம்னு நினச்சிக்கிற வேணாம். எதுவாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் பல பேரும் பல விஷயங்களும் காரணமாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக இரு. என் கையால் நான் உன்னை இயக்கிக்கிட்டு இருக்கேன். நான் பார்த்து தான் உன் வாழ்க்கையில் எல்லாம் நடக்குதுங்கிறத முதல்ல நீ புரிஞ்சுக்கணும். உனக்குள்ளிருந்து உன்னை இயக்கக்கூடிய இந்த முருகப்பெருமான் நீ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றதையும் புரிஞ்சு தெரிஞ்சு தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னை மீறி என்னை கண்டுக்காம நீயாகவே போய் தவறு செய்யும் போது தானே நீ சிக்கல்லையும் பிரச்சனைகள்லையும் மாட்டிக்கிற. எதுவாக இருந்தாலும் இந்த அப்பன் முருகன் என் பாதத்தில் அதை சமர்ப்பணம் செஞ்சுட்டு உன் பாரத்தை நான் சுமப்பேன்ற நம்பிக்கையோட நீ எல்லாத்தையும் பற்றி நினைக்கிறதையும் கவலைப்படுறதையும் முதல்ல நிறுத்து. உன் கடந்த காலமும் நிகழ்காலமும் உன் எதிர்காலமும் கூட எல்லாமே எனக்கு தெரியும். உன் கர்ம வினைகளில் எவ்வளவு கழிஞ்சிருக்கு, இன்னும் நீ எவ்வளோ கஷ்டப்படணும், எவ்வளோ பாவத்தை தாண்டி வரணும்னு, இன்னும் உன் புண்ணிய கணக்கு எவ்வளோ இருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் உனக்கான நல்லதை செய்வதற்காகவும் சொல்வதற்காகவும் ஆசையா நான் உன்னை தேடி வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீமைகளையும் கர்ம வினைகளையும் நானே விலக்கி வச்சிடுறேன் என் செல்வமே. உன் குடும்பத்தில் உள்ளவங்க கூட நண்பன் போல பழகி அவங்களுக்கு பிடிச்சதை செய்ய அவங்களுக்கு அனுமதி கொடு. நீயும் அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு பழகு. உன் குழந்தைகளோட நீ தோழனாகவும் தோழியாகவும் பழகி அவங்களுக்கு பிடிச்ச துறையில் அவங்க நல்லா வளர்றதுக்கு ஊக்கம் கொடுக்க பழகு. தப்பு செஞ்சிட்டாங்கன்னா உடனே அதை பெருசாக குத்தி காட்டாமல் திட்டாமல் அதட்டாமல் அவர்களை அன்பால் திருத்த முயற்சி செய். அவங்க மனசு பாதிக்கும்படி எந்த விஷயங்களையும் பேச வேணாம். உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீதானே முன்னுதாரணமாக நடந்துக்கணும். குழந்தை பருவத்திலேயே ஆடம்பர வாழ்க்கையில் அவங்க தேடி போகாமல் தேவையில்லாத ஆசைகளை நோக்கி அவங்க மனசு போகாமல் நீதான் நல்ல நெறிகளையும் நல்ல குணங்களையும் சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்தணும். எப்போவுமே அவங்க நல்ல அமைதியாக ஆரோக்கியமாக வளர்றதுங்கிறது உன் கைகளில் தான் இருக்குன்றதை மறந்துடாத. சின்ன வயசுலேயே அதையும் இதையும் கொடுத்து அவர்களுக்கு விளையாட்டை பழக்கப்படுத்திடாமல் ஓடி ஆடி விளையாட சொல்லி கொடு. பெரியவங்களை மதித்து பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்க சொல்கிறத கேட்டு அவங்க ஆலோசனைப்படி நடக்கும் அளவுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியை சொல்லி வளர்க்கப்பார் என் செல்வமே. எப்போவுமே பெரியவங்க சொல்கிறதெல்லாம் நன்மைக்கு தான். என்ன சொன்னாலும் அதை அடக்கமாக பணிவாக கேட்டு நடந்துக்கணுன்றத உன் குழந்தைகளுக்கு நீ சொல்லி கொடுக்கும்போது அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் அமையுங்கிறத மறந்துட வேணாம். நான் உனக்குள்ளேயும் உன்னை சுற்றியும் மனித ரூபத்தில் உலாவிக்கிட்டு தான் இருக்கேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு
நீ செய்யும் தான தர்மங்கள் அனைத்துமே என்னை தான் வந்து சேருங்கிறத நீ மறந்துட வேணாம். நீ பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் நான் கலந்திருப்பேன். எந்த ஒரு பேதமும் பாகுபாடும் இல்லாமல் நீ எல்லார்கிட்டையும் நல்லா பேசு, நல்லா பழகு. உன் எண்ண ஓட்டங்கள் எப்போதும் என்னை சுற்றியே இருந்ததுன்னா நான் உன் மனசுக்குள்ள ஆசனம் போட்டு அமர்ந்து கொண்டு உன் ஆசைகள் அனைத்தையுமே நிறைவேற்றி கொடுத்துருவேன். இப்போதும் அப்படிதான். நீ என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்ட ஒரு விஷயத்த சந்தோஷமாக நடத்தி முடிச்சு கொடுப்பதற்காக தான் ஆசையாக உன் அப்பா ஓடோடி வந்தேன். உன் வாழ்க்கையில் நீ செய்கிற அனைத்து செயல்களுக்கும் நான் தான் பொறுப்பாளனாக இருக்கேன்றதை மறந்துட வேணாம். என்ன நடந்தாலும் எதுவுமே தப்பாக போக நான் அனுமதிக்க மாட்டேன் என் செல்வமே. நீ யாருக்கிட்டையும் வாக்குவாதம் செய்யாம எல்லார்கிட்டையும் அளவா, பொறுமையா, பக்குவமா பேசி பழகு. உன்னை சோதிப்பதற்காகவே வாதம் எதிர்வாதம்னு எல்லாமே உன்னை நோக்கி வரும். உன்கிட்ட சண்டைக்கு வருவாங்க, உன்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க, உன்கிட்ட வாதாடுவாங்க, எதிர்வாதம் செய்வாங்க. ஆனால் யார் என்ன செஞ்சாலும் சில தீய குணங்களான கோபமும் பொறாமையும் பேராசையும் உனக்குள்ள வரவே கூடாத அளவுக்கு நீ பக்குவமாக பார்த்து நிதானமாக நடந்துக்கோ. உன்னை மீறி ஏதாவது சில விஷயங்கள் நடந்தா உன் மனசில் உடனே என் பேரை சொல்லு. முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டு நீ என்னை நோக்கி வரும்போது எதிராக உனக்கு பிடிக்காத பிரச்சனைகளையும் உனக்கு எதிராக இருக்கும் கஷ்டங்களையும் நான் தீர்த்து வச்சு உனக்கு பொறுமையையும் தைரியத்தையும் கொடுப்பேன். எந்த தீய சக்தியும் உன்னை நோக்கி நெருங்காமல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் செல்வமே. உன்னுடைய பாவங்கள் எல்லாம் விலகி போய் இப்போது நீ புண்ணியத்தை பெறுவதற்கான காலகட்டம் வந்துடுச்சு. நீயும் என்னை மனப்பூர்வமாக உணர்ந்து வழிபட்டு வணங்கி வாழ்நாள சந்தோஷமாக அனுபவிக்க போகிற. என் பேரை நம்பிக்கையோடும் அன்போடும் பக்தியோடும் பாசத்தோடும் சொல்கிறவங்களுக்கு அவங்க கேட்டதையெல்லாம் நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன். அப்படிதான் என் மேலே பக்தியும் பாசமும் வச்சிருக்கிற உனக்காக நீ கேட்டதையெல்லாம் அள்ளி கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் ஆசையாய் ஓடி வந்தேன். நீ பிறந்ததுலேருந்து இந்த உலகத்தில் நீ செய்கிற எல்லா செயல்களையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நீ என்ன செஞ்சாலும் அதுக்கு உரிய பலன் நிச்சயமாக உனக்கு கிடைச்சே தீரும். இதில் நல்லது கெட்டதுன்ற பேச்சுக்கே இடமில்லை. உன்னை நோக்கி வரும் ஒவ்வொரு செயல்களையும் நீ ஏற்றுக்கிட்டு வாழும்போது என் பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும் என் செல்வமே. நீ முயற்சி செய்யும்போது முதல்லையே தோற்று போயிடுறோமே நினச்சி துவண்டு போகாத. ஏன்னா முதல் முறை ஜெயித்தவங்கெல்லாம் வாழ்க்கையில் நீண்ட காலம் ஜெயித்தது கிடையாது. ஆனால் யார் முதல் முறை தோற்று போனாங்களோ அவங்க அடுத்து தோற்கவே கூடாதுன்ற உறுதியோடையும் வைராக்கியத்தோடையும் வாழ்நாள் முழுவதும் ஜெயித்தவங்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இனிமே உனக்கு கிடைக்க போகிற பெரும் வெற்றியை அனுபவிக்க தயாராக இரு. இதுவரைக்கும் என்னவோ நடந்திருக்கலாம், நடக்காமல் போயிருக்கலாம். ஆனால் எதை நினச்சும் கவலைப்படாமல் இனிமே நீ எடுக்க போகிற அனைத்து முயற்சிகளிலும் என்ன நடந்தாலும் மனம் தளராமல் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையோட பக்குவத்தோட நம்பிக்கையோட அடுத்த முயற்சியை தொடங்கு. காயத்தையும் வலிகளையும் தராத வெற்றி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அதனால் நீ ஏதாவது முயற்சி செய்யும் போதும் அல்லது வேலை செய்யும் போதும் அது உனக்கு தோல்வியை முடிஞ்சாலும் கஷ்டத்தை கொடுத்தாலும் வலியையும் வேதனையையும் கொடுத்தாலுமே கூட அதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டு முயற்சி செஞ்சினா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும்னு இப்போதே உன் அப்பன் முருகன் உனக்கு வாக்கு கொடுக்குறேன். நீ எப்போவுமே எதை பார்த்தும் பயப்பட வேணாம். வாழ்க்கைங்கிறது ஒரு கஷ்டமான பயணம்தான். அந்த பயணத்தில் உனக்கு நிறைய பிரச்சனை வரலாம், வலிகள் வரலாம், இன்னல்கள் வரலாம். ஆனால் எல்லா இன்னல்களும் வலிகளும் வேதனைகளும் கடைசியில் உனக்கு இன்பமாக மாறி நன்மையே தருன்ற நம்பிக்கையோட அனைத்தையும் எதிர்கொள்ள பழகிக்கோ என் செல்வமே. உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன். உன் கண்ணுக்கு எதிரில் ஏதாவது ஒரு செடியோ மரமோ இருந்தால்
அதை நன்றாக உற்று நோக்கு. ஒரு செடியில் கடைசி சொட்டு ஈரம் இருக்கிற வரைக்கும் அந்த செடியோ மரமோ அதோட இலைகளை கீழே உதிரவே விடாது. அது முடிஞ்ச அளவுக்கு அந்த இலைகளை அந்த செடியில் தான் வைக்க முயற்சி செய்யும். ஆனால் எப்போது தண்ணியே கிடைக்காது, ஒரு சொட்டு நீர் கூட இல்லைன்னு அது உணருதோ, அந்த நேரத்தில் வேறு வழி இல்லாமல் தான் இலைகள் கீழே உதிரும். அதே போல தான் நீயும் கடைசி நிமிஷம் வரைக்கும் உன்னாலான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் இருக்கும் வரையிலும் ஒருபோதுமே நீ வாழ்க்கையில் தோக்க மாட்ட. நானும் உன்னை தோக்க விட மாட்டேன் என் செல்வமே. நீ என் மேலே வச்சிருக்க பரிபூரண நம்பிக்கையும் பக்தியையும் பார்த்து வியந்துதான் உனக்கு நல்லது செய்யணும், நீ ஆசைப்பட்டு கேட்டதை கொடுக்கணுன்ற எண்ணத்தோட உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன். நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும்படியான சூழ்நிலையை இப்போது நான் உருவாக்க போகிறேன். இனிமே நீ நினச்சது போல எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். பல மனிதர்களின் ரூபத்தில் நான் வந்து உனக்கு காட்சி கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷமான நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவேன். எண்ணற்ற அற்புதங்களையும் நிகழ்த்தப் போகிறேன் என் செல்வமே. நம்ம தோற்று போயிடுவோமோ நினச்சி பயந்தே உன் வாழ்க்கையில் பல வெற்றிகளை தவற விட்டுடுற. எண்ணிலடங்கான சோதனைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு எல்லா சோதனைகளையும் முடிச்சு வச்சு ஆச்சரியங்களோடு கூடிய அற்புதமான வெற்றியை தரப்போகிறேன். வெற்றிங்கிறது உன்னை கொடுத்து இன்னொன்று வாங்கிறது கிடையாது. தொடர்ந்து முயற்சி செஞ்சால் மட்டும்தான் அது வெற்றியாக இருக்கும். நீயும் முயற்சியை கைவிடாத வரைக்கும் வெற்றியும் உன்னை கைவிடாது என் செல்வமே. ஒரே நாளில் நீ ஜெயிச்சிட முடியாது. ஆனால் நிச்சயமாக நீ ஒரு நாள் ஜெயிக்கும்படி எல்லாத்தையும் உனக்காக உன் அப்பன் முருகன் நான் செய்வேன். உன்னை ஜெயிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே பிறக்கலை, உன்னால தான் எல்லாம் முடியும்னு தலக்கணத்தோட வாழாதே. அதுக்கு பதிலாக எல்லாரையும் ஜெயிக்க தான் நீ பிறந்திருக்கன்ற தன்னம்பிக்கை எண்ணத்தோட வாழ பழகினா வெற்றி எப்போதுமே உன் பக்கத்தில் இருக்கும். உன் எண்ணம் போலவே உன் வாழ்க்கை சிறப்பாக அமையுங்கிறத நீ மறந்துட வேணாம். வாழ்க்கையில் நீ போகிற பாதையில் வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் நீ சாலையை கடக்கும்போது வரக்கூடிய சிவப்பு வெளிச்சத்தை போன்றது தான். சிவப்பு சிக்னல் வந்தவனே கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்புறமா கடந்து போகிறது போல வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது கொஞ்ச நேரம் பொறுமையாக அப்படியே அதை விட்டு காத்திருந்து அப்புறமாக நீ அதை கடந்து போகும்போது அது தானாகவே பச்சை நிறமாக உனக்கு வழிய விட ஆரம்பிச்சிடும். ஏன்னா உன் வாழ்க்கையில் அத்தனையும் நடத்துவது நான் தானே. உன் மனசில் உள்ள எந்த விஷயத்தையும் கஷ்டம்னு பாரம்னு நினச்சி கவலைப்படாத. எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட இறக்கி வச்சுட்டு உன்னுடைய இலக்கை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருந்தீனா உன் பயணம் சுகமான சந்தோஷமாக இருக்கும். உன்னை முட்டாள்னு நினச்சிக்கிட்டு சில பேர் அதிபுத்திசாலித்த போல உன்கிட்ட வந்து பேசும்போது நீயும் எதுவுமே தெரியாத அப்பாவி போலவும் அவர்களிடம் மௌனமாகவே இருந்துவிடு. ஏன்னா எல்லார்கிட்டையும் போய் நீ அறிவாளி புத்திசாலி நிரூபிக்கணுன்ற அவசியம் இல்லை. உன்னை பற்றி உனக்கும் எனக்கும் தெரிஞ்சாலே போதும். நிச்சயமாக இந்த உலகத்தையே நீ ஜெயிச்சிடுவ.